இந்த வீக் சாட்டர்டே நான் காலையிலேயே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க. நான் ஹொசூரில் இறங்கிடுவேன், இந்த பாட்டி திருவண்ணாமலை. இந்த பாட்டியோட ரொம்ப நேரம் பேசிகிட்டே வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே வெல்கம் பண்ணுற மாதிரி வாழை மரம் கொத்து அப்படியே வாசல்லே எப்படி தொங்குது பாருங்கள். காம்பவுண்டுக்கு வெளியில் வந்து நல்ல ஒரு வெல்கம். உள்ளே வந்தோடனே எங்கள் நாய் அப்படியே வாரம் ஃபுல்லாக எனக்காக வெயிட் பண்ணோம் போல். அப்படி ஒரு இது அது முகத்தில் பார்த்தோன்னே. வந்தோடனே கத்திரிக்காய் வெங்காயம்லாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சி கோதுமை தோசை ஊற்றி கொடுத்தாங்க. சுட சுட வந்தோடனே சாப்பிட்டாச்சு. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். வீட்டுக்கு வந்தோடனே ஓகே அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு ஒரு டீ ஒன்று போட்டு குடித்தாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு புதினா சாதம் செஞ்சுருந்தாங்க அக்கா. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், பட் பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக பிரியாணிக்கு செய்கிற மாதிரி நல்லா எண்ணெயில் வெங்காயம் வறுத்து பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு, அப்புறம் இந்த புதினாவில் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதை மிக்சியில் அடித்து இது பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரைஸை போட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, மிளகா உங்களுக்கு போதுன்னா அந்த பேஸ்ட்டோடவே போட்டுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும்னா இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு 2 விசில் தம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான புதினா சாதம் ரெடி. அவ்வளோதான். இன்றைக்கி சாட்டர்டே ஓடிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான், அப்புறம் மண்டே ஆஃபீஸ் போயிடணும். இன்றைக்கி எனக்கு டே இப்படி தான் போச்சு. பார்க்கலாம், பாய்.